வணக்கம். நம்ம சேனலில் பார்க்க போகிற இப்போ பதிவு கஷ்டங்களை தீர்க்கும் கார்த்திகை தேய்பிறை சஷ்டி. அதாவது முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க உகந்த திதியாக சஷ்டி திதி கருதப்படுது. ஏன்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றத அடுத்து கார்த்திகை தேய்பிறை விரதத்தோட பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். 6 தீப்பொறியில் இருந்து முருகப்பெருமான் தோன்றியதுனால அவருக்கு எல்லாமே 6 என்ற அடிப்படையிலேயே இருக்குது. முருகனின் மந்திரம் 6 அச்சரங்கள் கொண்ட சரவண பவ அப்படின்னு இருக்குது. முருகனுக்குரிய சொந்த வீடாக 6 படை வீடு கருதப்படுது. எல்லாவற்றையும் விட 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகனை அன்னை பார்வதி ஒன்றிணைத்த பொழுது 6 முகங்கள் கொண்டவராக முருகப்பெருமான் திகழ்ந்தார். ஜாதக ரீதியாகவும் 6ஆம் இடம் கடன், விரோதம், சத்ரு போன்றவைகளை குறிக்கின்ற நிலையில் இவைகளையெல்லாம் ஒரு நொடியில் போக்குவராக முருகன் திகழ்கிறாரு. இவ்வாறு 6ஆம் எண்ணுக்குரியவராக முருகன் இருப்பதனால தான் திதிகளிலும் 6வது திதியான சஷ்டி திதி முருகனுக்குரியதாக இருக்குது. அதனால தான் சஷ்டி திதி நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வணங்கினா அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. அதாவது கார்த்திகை தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளித்து வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகன் படத்திற்கு மனமுள்ள மலர்களை சாற்ற வேண்டும். நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்று ஏதாவது இனிப்புகளை நெய்வேத்தியம் செய்யணும். இந்த நாளில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் கவசம் போன்ற பாடல்களை பாடி வணங்கணும். மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி வீடு திரும்பியதும் விரதத்தை முடிக்கலாம். இவ்வாறு விரதம் இருந்து வழிபட தடைப்பட்டு வரும் திருமணம் நல்ல வரன் கிடைத்து விரைவில் நடைபெறும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்கும். தொடங்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்கும். முருகப்பெருமானுக்கு இதன் காரணமாக எல்லாமே 6 என்ற அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு. நன்றி. அடுத்தபடியாக கார்த்திகை பெண்களின் குறை தீர்த்த முருகன் பற்றி பார்க்க போகிறோம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய தீப்பொறி தான் வாயு பகவானின் துணையால் சரவண பொய்கையில் விழுந்த 6 குழந்தைகள் ஆகிறது. அந்த குழந்தைகளை வளர்த்தவங்க கார்த்திகை பெண்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு ஏற்பட்ட குறையை முருகப்பெருமானே தீர்த்து வைத்தார். இதையடுத்து அது என்ன விவரம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சூரனை வதம் செய்கிறதுக்காக சிவனோட சக்தியிலிருந்து தோன்றிய குழந்தைகளை வளர்க்கறதுக்காக அன்னை பார்வதி தனது சக்தியிலிருந்து தோற்றுவித்த நிதர்த்தனி, அபரகேந்தி, மேகேந்தி, பர்த்தையேந்தி, அம்பா, துலா ஆகிய 6 பெண்கள் தான் முருகனை வளர்த்து ஆளாக்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 6 குழந்தைங்களையும் அன்னை பார்வதி ஒன்றாகி கார்த்திகேயன் அப்படின்னு பெயர் வச்சார். ஆனால் கார்த்திகேயனை வளர்த்த 6 பெண்களுமே கார்த்திகை பெண்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. சிவபெருமானும் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக கார்த்திகை பெண்களை கார்த்திகை நட்சத்திரங்கள் ஆக்கின அப்படின்னு கந்தபுராணமும் சொல்லுது. கந்தபுராணம் போன்ற மற்றொரு வரலாற்றை சப்த ரிஷிகளில் 6வரின் மனைவியரான கார்த்திகை பெண்கள் சரவண பொய்கையில் ஆறுமுகனை கண்டெடுத்து வளர்த்தெடுத்து போர் கலைகளை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. சப்த ரிஷிகளின் மனைவிகள் எவ்வாறு கார்த்திகை பெண்கள் ஆகினாங்க என்ற வரலாற்றை பார்க்கும் பொழுது ஒரு சமயம் சப்த ரிஷிகளோட மனைவிகளின் அழகில் மயங்கிய அக்னி பகவானுக்கு அந்த பெண்கள் மீது அடக்க முடியாத மோகம் ஏற்பட்டு அவர்களை அடையவும் விரும்பினார். சப்தரிஷிகளின் மனைவிகளிடம் தனது கணவன் முறை தவறி தொடர்பு கொண்டால் சப்தரிஷிகள் சபித்து விடுவார்களே என்று பயந்த அக்னி பகவானின் மனைவி சுவாகாதேவி 6 ரிஷிகளின் மனைவிகளைப் போல் உருவத்தை மாற்றிக்கொண்டு தன் கணவன் ஆசையை நிறைவேற்றினாள். ஆனால் வசிஷ்டரின் மனைவி அருந்ததியை போன்று அவளால் உருமாற முடியவில்லை. அவ்வாறு சுவாகாதேவி கொண்ட 6 உருவத்திற்கும் கார்த்திகை பெண்கள் என்று பெயராகும். இவர்கள்தான் கார்த்திகேயனை வளர்த்தர் என்றும் கூறப்படுது. இவர்கள் ஒருமுறை முருகனிடம் தங்களின் குறை தீர்க்குமாறு வேண்டிக் கொண்டார்கள். முருகா, நாங்கள் தான் 6 முகனான உன்னை பெற்றெடுத்ததாக எல்லோரும் கூறுகின்றனர். எனவே இக்குறை தீர்க்க நாங்கள் 6 பேரும் உன்னையே ஸ்வீகார பிள்ளையான தத்து பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்றனர். இதன் பேரில் முருகனும் அவர்களை தனது தாயாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்தார்கள். கார்த்திகை பெண்கள் யார் என்பது இந்த பதிவின் மூலம் அனைவருக்குமே தெரியப்படுத்துங்க. நன்றி.